ஒண்ணுமே ஆகல. ஏப்ரல் ஃபூல். அது டியூரபிலிட்டி சூப்பரா இருக்கும்னாங்க, அதான் டெஸ்ட் பண்ணோம். வாட்ச் 5 ப்ரோ ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்பும் இருக்கு. பிரிச்சு காமிக்கிறேன். இதில் ரொம்ப நான் ஆர்வமாக இருக்கிறது 5 ப்ரோ தான். இருந்தாலும் ரெண்டாவது அதை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ச் 5 பிரிச்சிடலாம். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 உள்ள ஒரு பர்பிள் கலர் வாட்ச். நம்மகிட்ட அந்த ஃபிளிப் ஃபோன் இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி அதே கலர். சார்ஜர், அப்புறம் ஒரு சில பேப்பர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் வந்து ஒரு ப்ளூ கலர்ல வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது நான் எதிர்பார்த்துட்டு இருக்க சாம்சங் வாட்ச் 5 ப்ரோ பிளாக் கலர் பாக்ஸ்ல வந்துருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கு. குவாலிட்டியை வந்து கையில் எடுக்கிறப்ப சூப்பரா ஃபீல் ஆகுது. இதுக்கும் இதே இடத்துல சார்ஜர் இருக்கும். இந்த இடத்துல வந்து யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்பும் டிஃப்ரெண்டா கலர் அனுப்புவாங்கன்னு பார்த்தா அதே கலர்ல அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இந்த வாட்ச் 5 பத்தி பார்த்தோம் அப்படின்னா, வாட்ச் 4ல வந்து இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வந்து சஃபைர் கிறிஸ்டல் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க கார்னிங் உருளா கிளாஸ் தான் இருந்தது. அதனால இது இன்னும் பெட்டர் டியூரபிலிட்டி இருக்கும், ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும். ஸ்கிராட்ச் ஆரெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். போன ஜெனரேஷனோட 13% பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்களா. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தான் பேட்டரி வரப்போகுது. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரெண்டு வாட்ச்லயுமே ஐபி ரேட்டிங் இருக்கு. தண்ணிக்குள்ள போடுறது, தண்ணியில யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. யூஐல வாட்ச் ஃபேஸ்ல அங்கங்க ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அக்யூரசிக்காக இன்ஃப்ராரெட் டெம்பரேச்சர் சென்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இதுதான் வாட்ச் 4க்கும் 5க்கும் இருக்கு சின்ன சின்ன டிஃபரன்சஸ். சோ இந்த சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 சீரிஸ்ல ரெண்டு வாட்ச் லான்ச் பண்ணாங்க. வாட்ச் 5 ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் 4 and 5 ரெண்டத்தையும் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் ரக்கடா போல்ட் டிசைன்ல ஸ்டைலிஷா இருக்கு. ஸ்ட்ராப்மே ரெட்ரோ வாட்சஸ்ல பாக்குற மாதிரி இந்த பக்கிள் ஸ்டைல்ல மேக்னெட்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டு கலர்ல அவைலபிள் இருக்கு. என்ன பழைய வாட்சஸ்ல இருக்குமா அந்த ரிங் இங்க மிஸ்ஸிங். அப்புறம் டியூரபிலிட்டிக்காக அந்த வாட்ச்ல டைட்டானியம் பாடியில சஃபைர் கிறிஸ்டல் கிளாஸ் வந்து டிஸ்ப்ளேல ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இது டியூரபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணோம். டிராப் டெஸ்ட், எங்கேயாவது போய் இடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ண வர நாங்க எதிர்பார்த்ததோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அப்புறம் அந்த வாட்ச்ல எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பட்டது அதோட பேட்டரி. இதுக்கு முன்னாடி வாட்ச் 4லயா இருக்கட்டும் 5ஆ இருக்கட்டும் ரெண்டுலயுமே பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு நாள் வரும். டெய்லி நீங்க சார்ஜ் பண்ணணும். இதுல 590 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நான் கொஞ்சம் லைட்டா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால 2 நாளைக்கு மேலவே பேட்டரி வந்தது. அப்படியே கொஞ்சம் full-fledged ஹெவியா யூஸ் பண்றாங்க அப்படினாலும் 1.5 நாள் பேட்டரி தாராளமா வரும். சோ பேட்டரி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய நியூ வாட்ச் ஃபேஸஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அனலாக்ல இருந்து டிஜிட்டல், விண்டேஜ்ல இருந்து மாடல் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில வாட்ச் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்ப சன்ரைஸ் ஆகுது, காம்பஸ் என்ன ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்ற நிறைய டீடைல் வந்து வாட்ச் ஃபேஸ்லயே பாத்துக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை வாட்ச்லயும் பண்ணலாம். இவங்களோட ஆப்புக்குள்ளயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்கு. அதையும் உங்களால டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த வாட்ச் Wear OS பேஸ் பண்ணதான் One UI 4.5 வாட்ச் OS மேல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட், ஸ்மூத். கூகுள் மேப்பை வாட்ச்லயே full-fledged யூஸ் பண்ணிக்க முடியும். எங்கயா நேவிகேஷன் போட்டு விட்டீங்க அப்படின்னா அப்பப்போ வாட்சை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு இல்ல, அதுலயே வாய்ஸ் கமெண்ட் இருக்கும். அதை கேட்டு 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 பாத்தீங்கன்னா போயிடலாம். ட்ராக் பேக் ஃபீச்சரும் இருக்கு. நம்ம எங்க இருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் மேப் போட்டு அதுவே நம்மளுக்கு காமிக்கும். அதை பார்த்து அப்படியே போயிடலாம். தென் Wear OS அப்படின்றதுனால பிளே ஸ்டோர் இருக்கு. பிளே ஸ்டோர்லயும் எக்கச்சக்க ஆப் இருக்கு. அதுலயே டைரக்டா இன்ஸ்டால் பண்றது அப்படினாலும் வாட்ச்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வைஃபை மூலமா. அப்படி இல்லாட்டி உங்க போன் மூலமா இன்ஸ்டால் பண்றது அப்படினாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். இதுல நான் ரீசெண்டா டவுன்லோட் பண்ண ஆப் பாத்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்கும் ஸ்பாட்டிஃபையும். அதுலயே டைரக்டா பாட்டு கேட்டுக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட ப்ளூடூத் இயர்ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதை டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். சாம்சங்கோட இயர்ஃபோன் அப்படின்னா அந்த ஈகோ சிஸ்டம் கீழே வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் LTE வெர்ஷனா வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் போறப்ப போனை தூக்கிட்டு போனோம், அது வழியே தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாட்டு கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. டைரக்டா இதுலயே eSIM ஆக்டிவேட் பண்ணிட்டு இதுலயே பாட்டு கேட்டுக்கலாம், கால் பேசலாம், எல்லா ஃபீச்சரும் இருக்கு. ஆண்ட்ராய்ட் வாட்சஸ்ல டைரக்டா eSIM யூஸ் பண்ணக்கூடிய ஒரே வாட்ச் வந்து சாம்சங்கோட தான். இப்போ வரையுமே அதை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாட்ச் மட்டும் இல்ல, இவங்களோட இயர்பட்ஸ், போன் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்றப்ப அந்த ஈகோ சிஸ்டம் தரம். சோ அந்த ஈகோ சிஸ்டம் ரீசெண்டா வந்த ப்ராடக்ட்டோட டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வாட்ச் பிளஸ் இந்த இயர்பட் Galaxy Buds 2 Pro இதை கனெக்ட் பண்ணி அப்பப்போ வெளியே போறப்ப பாட்டெல்லாம் கேட்டுட்டு போவோம். 24-bit HiFi ஆடியோ சப்போர்ட் இருக்கு. 360 சரவுண்ட் சவுண்ட் இருக்கு. ANC-மே சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்றப்ப அந்த ஈகோ சிஸ்டம் ஆண்ட்ராய்ட்ல சூப்பரா பெஸ்டா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. வேற யாரும் இந்த அளவுக்குலாம் கொடுக்கறது இல்ல. அண்ட் பேக் டு த வாட்ச் 5 Pro அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க ஆக்டிவிட்டி மோட் இருக்கு. இதுல ஒரு சில ஆக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணும். ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சாம்சங் ஹெல்த் ஆப் மூலமா வந்து டீடைல்டா பாக்குறது அப்படினாலும் பாத்துக்கலாம். பாடி காம்போசிஷன் பாக்குறது அப்படினாலும் செக் பண்ணிக்க முடியும். ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நல்லா தூங்கி இருக்கோம் அப்படின்ற டேட்டா கூட டீடைல்டா பார்க்கலாம். அது ஹார்ட் ரேட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்ன்றாங்க. சோ ஹார்ட் ரேட்டும் செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்ற ஸ்டெப் கவுண்ட் பாத்துக்கலாம். என்ன ப்ரோ ஒரே பிஸியா இருக்கீங்க போல. ஆமா ப்ரோ, ஷூட். சரி காலையில இருந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கேன், ஒரு ரிப்ளையும் காணுமே. அப்படியா? என்ன மெசேஜ்? இருங்க பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஸோ இந்த மாதிரி கால் வந்தாலும் சரி, யாராவது மெசேஜ் அனுப்பலாம், டேரக்டாக வாட்ச்ல இருந்தே ரிப்ளை பண்ணிக்கலாம். மைக் குவாலிட்டியும் வாட்ச் 5 சீரிஸ்ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அதோட விலையும் லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வாட்ச் 5ஓட விலை பார்த்தீங்க அப்படின்னா இது LTEயோட பிரைஸ், இது ப்ளூடூத்தோட பிரைஸ். ஒரு 4000 ரூபாய் கிட்ட வாட்ச் 4ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வாட்ச் 5 ப்ரோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து 45,000 ரூபாய்க்கும், LTE வெர்ஷன் வந்து 50,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. 45,000 50,000மா? பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய மூடுங்கடா.
ஸோ இப்போ இந்த வாட்ச் 5 சீரீஸை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ச் 4லேருந்து 5 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிஃபைன்மெண்ட். வாட்ச் 5 ப்ரோ ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி இருந்தாலும் டிசைன், குவாலிட்டி, ப்ரொடெக்ஷன், சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் வாட்சஸ்ல இந்த அளவுக்கு நிறைய ஆப்ஸ், நிறைய ஃபுல் ஃபிளெஜ்டான ஃபீச்சர்ஸ், கால் பேசுறதா இருக்கட்டும், மெசேஜ் ரிப்ளை பண்றது, யூடியூப்ல வீடியோ பார்க்க முடியுதுங்க. இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற வாட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெருசாக எதுவும் இல்லை. அதனால வேற வழியே கிடையாது. இந்த ஒரு வாட்சஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதாக இருக்கு. இருந்தாலும் 28,000 ரூபாய் 45,000 ரூபாய்க்கு இந்த 2 வாட்சை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? இதை பத்தின சஜஷன் சொல்லுங்க. இது இப்போதைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஒரு 2-3 மாசமாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு டீடைல்டா வச்சு செய்யலாம். ரிவ்யூ சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? நன்றி.